அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கோதுமை ஜிலேபி. கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஜிலேபி பண்ண போகிறோம். வெறும் 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் சல்லடை வச்சுக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. இதில் தயிர் சேர்ப்பாங்க. நான் தயிர் சேர்க்காதனால பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விஸ்கை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜிலேபி கோதுமை மாவில் தான் பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது. டேஸ்ட் எதுவும் டிஃப்ரெண்டே இருக்காது. நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணி கொடுத்துடலாம். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தான பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் தயார் பண்ணிடலாம். 1/2 கப் சுகர்னா 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சுகர் கரைஞ்சா போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி இருந்தால் போதும். நான் ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பைப்பிங் பேக் இல்லைன்னா பால் பாக்கெட் கவர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜிப்லா கவர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை உள்ள சேர்த்துடலாம். ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஜிலேபி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹோல்ஸ் போட்டு மீடியம் ஹீட்டில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். அதில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிறலாம். எப்போதுமே ஜிலேபி நம்ம செய்யல ஆயில் கம்மியாக தான் சேர்க்கணும். நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஜிலேபி இந்த மாதிரி சுத்த வராது, ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால கம்மியாக ஆயில் விட்டு நீங்கள் ஜிலேபி தயார் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள் இவ்வளோ ஃப்ளஃபியாக வருதுன்னு. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிறது அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பேட்டர் தண்ணியாக இருந்தாலும் இந்த மாதிரி வராது. கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அவ்வளோதாங்க. இந்த எண்ணெய் பொரியிறது ஸ்டாப் பண்ணவுடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப் சூடானா இல்லை, ஆறி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப நேரம் போடக்கூடாது. ஜிலேபியை சுகர் சிரப்பில் போட்ட உடனே எடுத்துடணும். இல்லைன்னா ரொம்ப அப்படியே சாஃப்ட் ஆயிரும். இது எப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உடனே போட்டு எடுத்தனால. சுகர் சிரப் ஜிலேபியில் நல்லா அப்சர்வ் ஆகி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா இருக்குங்க, ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.